துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள்கிட்ட இருந்து வெற்றி ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அத பத்தின சில விஷயங்கள். ஏன்னா அத பிரேக் டவுன் பண்ணது தான் இதுக்கப்புறம் அவங்களோட வே ஆஃப் வியூ எப்படி இருக்க போகுது இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிறது புரிய வரும். அதுல மிக முக்கியமான விஷயம் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது 12 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க. நம்மளோட ஹீரோஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 நபர்கள் இந்த விஷவாயு தாக்கி இறந்திருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை இப்போ துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் அந்த ஸ்பீச்ல சொல்லும்போது நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஈராக்கோட வடக்கு பகுதியில இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதுல 12 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்ல அது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷமா சேம் ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஜினோசைட்ல நடந்துட்டு இருந்திருக்கு. வரலாறுல, மனித வரலாறுல ஒரு ஜினோசைட் பண்ணிக்கிறோம்னா, அது போஸ்னியா பகுதியில அது முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இப்ப அதே போல நம்ம கண்ணு முன்னாடி, இப்ப அதே போல ஒரு சேம் ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குது காசால. அதனால நீங்க ஏதாவது போய் செய்வீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது 22 மாசமா கொடூரம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளோட பிரார்த்தனைகள அவங்களுக்காக அனுப்புவோம் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு. ஸோ இவரோட ஆன்சர்ங்கிறது சிம்பிளா பிரார்த்தனைகள அவங்களுக்காக செய்றாங்க. சரி அதுக்காவது மனசு இருக்கே பரவால்ல. எர்டகன் அவர்களுக்கு அப்படிங்கிற பாராட்டுகள தெரிவிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 47 வருஷமா இதுக்கு தான் இந்த வெற்றி ஸ்பீச்சே. 47 வருஷமா அதாவது தேதி முதற்கொண்டு கரெக்ட்டா சொல்லிக்கிறாரு. அதையும் நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ஆகஸ்ட் 17, 1984 ஸோ அந்த டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த பிகேகே அப்படிங்கிறது போல ஒண்ணு உருவாகி தடவ அத தாக்குதல் பண்ணிச்சு. அப்புறம் பிகேகேன்ற அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம நாட்டுக்குள்ள பூந்து ஏகப்பட்ட சித்திரவதைகள், அழிச்சாட்டியங்கள், மக்கள கொல்றது என்ன, அது பண்றது என்ன, இது பண்றது என்னன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க. இத ஆரம்பிச்ச பகுதி அ எர் ரூர் அப்படின்ற ஒரு ஒரு வில்லேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்க இருக்கு அப்படின்னா, சிர்உர்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. துருக்கியில இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல எர்ரூர்ன்ற பகுதியில தீவிரவாத தாக்குதல் இந்த பிகேகே தரப்பு வந்து பண்ணாங்க. இந்த குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது போல ஒரு பார்ட்டி. அது வந்து தீவிரவாத அமைப்பு அப்படின்னு துருக்கி தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் ஆர்ம்டு ட்ரூப்ஸ துருக்கிக்குள்ள இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பல அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன் மேல நடந்திருக்கு. இதுவரைக்கும் என்டையரா அப்பத்துலருந்து இப்ப வரைக்கும் அவங்க சொல்ற கணக்கு என்னன்னா, அஃபிஷியல் இதா 10,000 வீரர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க. போர் வீரர்கள். துருக்கியோட ராணுவ வீரர்கள் 10,000 வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. இதுல 50,000த்துக்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு அமைப்பினால அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ மாபெரும் ஒரு அமைப்பு தான். பெரிய இழப்புகள் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க தான் துருக்கிக்கு. அதுவும் எக்கனாமிக்கல் ரீதியா அவர் சொல்றது தான் பெரும் அளவுல இருக்கக்கூடிய விஷயம். இவங்க ஒரு தீவிரவாத அமைப்பு இருந்ததுனால, நமக்கு தலைவலியா இருந்ததுனால, நம்ம தோராயமா $2 டிரில்லியன் அளவுக்கு செலவு பண்ணி, நம்ம இத்தன பேத்த இழந்து, இப்போ நம்ம இந்த வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது போல எர்டகன் அவர்கள் சொல்லும்போது, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பிகேகேவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ அவரு அவரு பதவி ஏத்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்திருக்கு. இப்ப பாருங்க எல்லாம் பிகேகேக்கு அடுத்து நாங்க இந்த மெஷர்லாம் கொண்டு வந்து நவம்பர் 2022 இந்த மெஷர்லாம் கொண்டு வந்து இது போல இந்த பிகேகே டிஸ்மேண்டில் பண்ணி இப்போ நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் ஈராக்லயும் இருக்கும். சிரியாலையும் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருக்கும். பஷர் அல் அசாத் அவர்களை தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ வரலாறுல புது பக்கத்துல இருக்கும். துருக்கி மக்களே, துருக்கினா பெருமைப்படுங்க. நம்மளோட பொற்காலம் இது. என் நாடு துருக்கி ஜெயிச்சிருக்கு. அது நான் இல்ல. அவர் பேசிக்கிறாரு போல. துருக்கி ஜெயிச்சிருக்கு. வரலாறுல மிக முக்கியமான ஒரு தருணம். புது பக்கத்துல நம்ம என்டர் ஆயிருக்கிறோம். இந்த தடவை வரலாறுல துருக்கி எப்படி இருந்ததோ, எந்தெந்த பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததோ, அதை எல்லாத்தையும் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிறது போல இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ஹைலைட். ஸோ ஒட்டோமன் எம்பையரை ரிவைவ் பண்றதுக்கு மிக அதிக அளவுல ஆர்வமா இருக்காரு துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள். இப்ப அதுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா, சிரியால திரும்பியும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சிரியால முழு ஆளுமை செலுத்தணும் அப்படிங்கறதுல துருக்கி தரப்புல இருந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சிரியாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, அகமது அல் சாரா என் மண்டையில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அகமது அல் சாரா அவர்கள் வந்து பண்ண நேரா அசர்பைஜானுக்கு போயிட்டார். அலியா அவர்களை பாத்துக்கிறாரு, கை குலுக்கி இருக்கிறாரு. அவர் அங்க செட்டில் ஆயிருக்கிறாங்க. அது போக இன்னும் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்காக அவர் எதுவும் போன மாதிரி தெரியல. ப்ரொடெக்ஷனுக்காக போயிருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா வைலண்டான கிளாஷ், பயங்கரமான சண்டை ஒன்னு ஈராக்ல ஆரம்பிச்சுதான் இப்ப சிரியாலே ஆரம்பிச்சிருச்சு. சிரியால இன்னொரு சிவில் வார். ஸோ வைலண்டான சிவில் வார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்டிஎஃப்க்கு நடுவுல இந்த ஹெச்டிஎஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க இப்ப ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக எஸ்டிஎஃப் தரப்புல இருந்து
ஆயுதம் ஏந்திய போராட்டம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் டயர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிருந்தாங்க. சிரியாவோட கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில இருந்து ஃபயரிங்லாம் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வருது. அது மெல்ல மெல்லமா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த எஸ்என்ஏ சிரியன் நேஷனல் ஆர்மி இத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சிரியன் டெமோக்ராட்டிக் ங்கிறது பஷர் அல் ஆசாத் அவர்களோட ஆர்மி. இது வந்து பாத்தீங்கன்னா HTS இவங்களோட ஆர்மி. அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் தொடர்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த எஸ்என்ஏவும் எஸ்டிஎஃப்புமே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு செல்ல பிள்ளைகள். சிரியால இப்போ இவங்க 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மண்பீச் பகுதியில இது திரிஷம் டேம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சிரியாவோட வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டை மிக பெரும் அளவுல கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எஸ்என்ஏக்கு எஸ்டிஎஃப்க்கும் நடுவுல. இதுல டமாஸ்கஸ்ல மட்டுமே இப்ப தெரியுதுங்களா ஏன் அல் சாரா அவர்கள் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அல் சாரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசர்பைஜானுக்கு போயிருக்காங்க. டமாஸ்கஸ்ல மட்டும் 3 வெடி விபத்துகள் மிக பெரும் வெடி விபத்துகள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. ஸோ பல இடங்கள்ல வெடி விபத்துகள் கேட்டுக்கிட்டு இருக்கு, சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு, ட்ரோன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், ஏர் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதே போல எஸ்டிஎஃப் கண்ட்ரோல்டு சிரியா இருக்கு இல்லையா? அதாவது சிரியாவோட எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், ரக்கா பகுதிகள், அந்த இடத்துலயும் பல வெடி சத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த வெற்றி ஸ்பீச் முடிச்சிருந்தா இல்லையா? இதுக்கப்புறம் தொடர்ந்து துருக்கியோட ட்ரோன்கள் சிரியாக்குள்ள என்டர் ஆயிட்டே இருக்கு. சிரியன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள அதிக அளவுல ட்ரோன் டாமினன்ஸ் துருக்கிக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அலப்போ பகுதி வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அலப்போட வடக்கு பகுதியெல்லாம் பெரும் அளவுல ட்ரோன் டாமினன்ஸ் துருக்கி தரப்புல இருந்து இருக்கு. இப்போ அமெரிக்காவோட ஹெலிகாப்டர்ஸ், அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டயர் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை துருக்கியோட இங்க அமெரிக்கா திரும்பவும் இங்க சண்டை வெடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இல்ல சிரியா அந்த எஸ்டிஎஃப் கிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணி சேஃபா கூட்டிட்டு போயிருவாங்களா அமெரிக்க படைகளை அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. இதுல இந்த சிரியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அசாஸ் நெட்வொர்க் நினைக்கிறேன் அந்த ஒரு மீடியா. ஸோ அவங்க தரப்பு இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மீடியாக்கள் தரப்பு இருந்து என்ன வருது அப்படின்னா இந்த ஆசாத் படைகள் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆசாத் படைகள்லாம் பின்வாங்குறாங்க, அவங்களே என்னமோ பண்றாங்க, ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படிங்கிறது போல. இப்ப அந்த ஆசாத் படைகள்லாம் எஸ்டிஎஃப் ஓட இணைஞ்சிட்டாங்க. எஸ்டிஎஃப் ஓட இணைஞ்சு நம்மளோட அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அவங்க தரப்பிருந்து வருது. மேபி அரசல் புரசலா இருக்கக்கூடிய தகவல் தான் ஒரு சில மீடியாக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுனால இப்படி நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இது போல செய்திகளும் பார்க்க முடியுது. அது கூடவே இந்த எஸ்டிஎஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புல பிரிஞ்சுட்டாங்க. இப்போ பெரும்பான்மையான மக்கள், அதாவது 60% எஸ்டிஎஃப்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, இந்த ஆயுதம் ஏந்திய போராட்ட வீரர்கள், குர்திஸ்தான் தனி நாடு அப்படிங்கிற போல கிளைம் பண்ணக்கூடிய நபர்கள், சிரியால இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ அதுல 60% வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஎஃபோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறா இல்லையா? மசோலம் அப்தித். ஸோ அவர்களோட டிசிஷனுக்கு ஏற்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னா ஹெச்டிஎஸோட எதுக்கு வம்பு, சண்டை உடிச்சு பிரச்சனையே இருக்கும், நம்ம சேர்ந்துக்கலாம் அவங்களோடைய அப்படிங்கிறதோட சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுல 60% நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமாண்டர் பேச்சை கேட்டு எஸ்டிஎஃபோட கமாண்டரே அல் சாரா அவர்களோட இணையறதுக்கான வேலைகள்ல இறங்குறதுக்கு முடிவு எடுத்திருக்காரு. ஆனா 40% இருக்கிறவங்க தான் சண்டை பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. முடியவே முடியாது. ஏதாவது ஒரு ஆளை இத்தனை நாளா இப்படி சொல்லி எல்லாம் சண்டை பிடிச்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது போல 40% வந்து பாத்தீங்கன்னா போருக்கு தயாராகிக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சண்டைகள். அந்த ஆயுதமேந்திய நபர்களுக்குள்ள வந்து பண்ண மிக பெருமளவுல கைகலப்பாயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எந்த மாதிரி தசை திரும்ப போகுது அப்படிங்கிறதோட 40% ஹெவியான ஒரு ஃபோர்ஸ் தான். அது கூட அந்த பஷர் அல் ஆசாத் அவர்களோட ஆசாத் படைகள் சேர்றாங்க அப்படின்னா அது பெரிய அளவுல சிரியாக்கு எகெயின்ஸ்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இங்க உருவாகுதுன்னு பார்த்தலாம். இப்போ அதே போல அப்படி ஈரானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல பதட்டங்கள் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு, டிக்ரீஸ் ஆகிற மாதிரியே இல்லை. இதுல இந்த மெஹ்ராபாத் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு தெஹ்ரான்ல. ஈரானோட கேபிட்டலான தெஹ்ரான்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு மிக பெரும் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த ஏர்போர்ட் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா அங்க ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு, ட்ரோன்களை யூஸ் பண்ணியா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து பண்ணா பதட்டங்களா இருக்கு. ஈரான்ல இந்த ட்ரோன் டாமினன்ஸ் அந்த மொசாத் படைகள் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மொசாடு பதுங்கி இருக்கிறாங்க இல்லையா, ஸ்பை ஏஜென்ட்ஸ். ஸோ அவங்க இது போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதனால திரும்பவும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இப்போ அடுத்தது அப்படியே காசாக்கு வந்துட்டோம் அப்படின்னா காசால மிக பெரும் அளவுல மனிதாபிமான
சீரழிவு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பல இந்த ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன்ஸ் இருப்பாங்களே அவங்க தரப்புல வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அமெரிக்காவோட பிரைவேட் மெர்சனரிஸ் தான் இவங்கலாம். இவங்களெல்லாம் ஏன்பா உள்ள விட்டீங்க? வந்து நின்னுட்டு பொதுமக்களுக்கு சாப்பாடு விநியோகம் பண்ற இடத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் ரெக்கார்டு பண்ணி பலர் தரப்புலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துல தான் அதிக உயிர் இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. சாப்பாட்டுக்காக வரவங்கள கொல்றாங்களே அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது உலக சமுதாயம் கேட்க முடியுமான்னு. இதான் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ஹைலைட் பண்ணல ஸ்பெசிஃபிக்கா. அவ்வளவுதான். இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா? இஸ்ரேல் 50 அட்டாக் பெய்த் ஹனூன் அப்படின்ற ஒரு பகுதி காசாவோட வடக்கு பகுதியில இருக்கு. ஸோ அதுல 50 ஏர் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணியிருந்துக்கிறாங்க. எதுக்காக இந்த வெறியாட்டம்? இஸ்ரேலோட வெறியாட்டம் அப்படின்னா இந்த ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஐடிஎஃப் வீரர்கள் 5 நபர்கள் இறந்துட்டாங்க. அதனால ஒருத்தருக்கு 10 அட்டாக்னா 50 அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதியில் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. அந்த வீடியோ பதிவுல அதுக்கப்புறம் உயிர் இழப்புகள் நடந்திருக்கு. சில நபர்கள் பிடிச்சிருக்காங்க ஹமாஸ் தரப்புல இருந்து. அது வேண்டாம், நான் பர்டிகுலர் பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது இந்த பொக்லின் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி இடிச்சு நிறவிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தா போர் செய்யறதுக்கு போற மாதிரி தெரியல. அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. அதாவது கற்காலத்துக்கே கொண்டு போயிடணும். காசா வந்து பண்ணா கற்காலத்துக்கே கொண்டு போய் விட்டுறணும். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வருஷமா செஞ்சிருப்பாங்க இல்லையா காசால? அது எல்லாத்தையுமே இடிச்சு தரமட்டமாக்கி சர்வநாசமாக்கி நிறவிட்டுக்க கூடிய வேலைகள்ல கொஞ்சம் நெஞ்சா இருந்ததுனால ரீபில்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லா நிறவுறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே கற்காலத்துக்கே காசா போயிடுச்சு அப்படிங்கிறதோட ஒரு முடிவுகள் எட்டப்பட்டுச்சுன்னா காசாவை கையில விட்டு இஸ்ரேல் வெளியே வருவாங்களா? அது வரைக்கும் இது நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியா நம்ம ஒரு சைடு பாப்புலேஷன் கம்மியாயிட்டு இருக்கு. ஒரு சைடு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுசும் அழிஞ்சிருச்சு. இருக்கிற மீதி கொஞ்சம் நெஞ்சத்தையும் அழிக்கிறாங்க அப்படின்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ இதுக்காக அவங்க தரப்பு வந்து போராட்டம் பண்றாங்க. இதுக்காக இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தரப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எப்போ வெடிச்சு மிக பெரும் அளவுல பூதாகரமா பெரும் போரா மாறுமா? இல்ல பேசி சுமூகமான முடிவுகள் எடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.